ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம பாலிட்டியோட நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஆக்சுவலி நான் ஒரு 10 டேஸ் பிரேக் எடுத்துட்டேன் பிகாஸ் என்னால் முடியல. ஃபிசிக்கல் இஷ்யூஸ், ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு நான் ரொம்பவே பெட்டராக இருக்கேன். ஸோ இன்னையிலேருந்து நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். பட் டெய்லியும் விட நான் உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட் டேஸ் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இனிமேல் வந்து இந்த மாதிரி பிரேக் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? மெயினாக எக்கனாமியும் அடுத்து பாலிட்டி இது ரெண்டும் நான் முடிஞ்ச வரைக்கும் குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடியே நான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 2 சப்ஜெக்ட்டும் தான் நிறைய பேர் வந்து கம்ப்ளீட் பண்ண குயிக்காக கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் இது ரெண்டுமே உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி நான் கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ ஹெல்த் இஷ்யூனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. ஆல்ரெடி நான் முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பிரசிடென்ட் அந்த டாபிக்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ இனிமேல் வந்து நம்ம எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பார்க்கலாம். அது கூட வைஸ் பிரசிடென்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்ல இருக்கிற கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இவங்கள பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஓவர். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்த்துட்டு அடுத்து நம்ம ஜுடிஷியரி, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் எல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு சிலபஸ்ல ஒரு 90% முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஈஸியான டாபிக்ஸ் தான். எலெக்ஷன் கமிஷன், அதுக்கப்புறம் லோக்கல் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் கரப்ஷன், லோக் அதாலட்ஸ், இந்த மாதிரி டாபிக்ஸ் தான். அதெல்லாமே நம்ம டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது இனிமேல் வர டாபிக்ஸ் தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டும் கூட, கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காகவும் இருக்கும். இதில் இருக்க ஆர்டிகல்ஸ் எல்லாம் சப்கிளாஸோட நீங்கள் வந்து படிச்சுக்கிறது பெட்டர். அதுவும் மெயினாக ஸ்டேட் ரிலேட்டடாக இருக்கிறது, ஜுடிஷியரி ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் நம்ம சப்கிளாஸும் சேர்த்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிரசிடென்ட்னா யாரு? தமிழ்ல குடியரசுத் தலைவர்னு சொல்லுவோம். ஸோ அவங்க யாரு அப்படின்னா ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், அதாவது நம்ம கண்ட்ரியோட ஹெட். கவர்மெண்ட் வேற, கண்ட்ரி வேற. இப்போ இந்தியா கவர்மெண்ட்னு சொன்னா இப்போ யூனியன் கவர்மெண்ட் இருக்கு, அதுதான் இந்தியன் கவர்மெண்ட். இந்தியான்னு சொன்ன யாரு? இந்த லேண்ட் மாஸ் தான் இந்தியா. இதுல இருக்க எல்லாரும் சேர்ந்தவங்க தான் இந்தியன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்தியாங்கிற அந்த கண்ட்ரியோட ஹெட் யாரு அப்படின்னா பிரசிடென்ட். யூனியன் கவர்மெண்டோட ஹெட் தான் பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? ஸோ அது போக சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் தி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஸோ மிலிட்ரி, நேவி இதெல்லாம் இருக்கு. அதோட சுப்ரீம் கமாண்டர் யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான். இது எங்க சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகிள் 53 சப்கிளாஸ் 2ல வந்து சொல்லியிருப்பாங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் ஆர்மி, இந்த மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸோட சுப்ரீம் கமாண்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் பவர், பிரசிடென்ட்டுக்கு வந்து வெறும் பேரளவுல தலைவர்னு சொல்லுவாங்க. அப்படி மட்டும் இல்ல, ஒரு சில பவர்ஸும் இருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் இருக்கு, அப்பாயிண்ட் பண்ற பவர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் இது வந்து டிஸ்கிரிஷன் கிடையாது. பிரசிடெண்ட்டாக தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது. பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்க அட்வைஸை கேட்டு தான் அவங்க செயல்படணும், பிரசிடெண்ட்டாக இருக்கிறவங்க. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் இது இன்ட்ரடக்ஷன் மாதிரி நம்ம ஒவ்வொரு சப்டாபிக்காக போகும்போது நம்மளுக்கு அது இன்டெப்த்தாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 52 என்ன சொல்லுதுன்னா இந்தியாவுக்கு ஒரு பிரசிடென்ட் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்தியாவில் வந்து பிரசிடென்ட்டுக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னா 52. ஓகேங்களா? அடுத்தது ஆர்டிகல் 53 என்ன சொல்லுது அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர். நான் இது வந்து ஸ்லைடில் கொடுக்கல, மிஸ் பண்ணிட்டேன், அதனால உங்களுக்கு சொல்கிறேன். ஆர்டிகல் 53 பார்த்தோன்னா பிரசிடென்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் பவரை பற்றி பேசுது. 53யோட சப்கிளாஸ் 2 தான் உங்களுக்கு சுப்ரீம் கமாண்டர்னு சொல்லுது. ஸோ 52 என்ன சொல்லுது? இந்தியாவுக்கு பிரசிடென்ட் வந்து இருப்பாங்க சொல்லுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம வந்து ரிப்பப்ளிக்னு அர்த்தம். மொனார்கி கிடையாது. நம்மளுக்கு வந்து கிங்கோ குயினோ கிடையாது. பீப்புள் எலெக்ட் பண்ணின ஒரு பர்சன் வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ரிப்பப்ளிக் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து நம்மளுக்கு இம்ப்ளிசிட்டாக 52nd ஆர்டிக்கிளே நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ 53 ஆர்டிக்கிள் என்ன சொல்லுதுன்னா எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனும் பிரசிடென்ட்டோட பேரில் தான் எடுப்பாங்கன்னு சொல்லுது. ஸோ 53 சப்கிளாஸ் 2 வந்து சுப்ரீம் கமாண்டர், பிரசிடென்ட் தான் ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட சுப்ரீம் கமாண்டர்னு சொல்லுது. அடுத்த ஆர்டிகல் 54 எலெக்ஷன் ஆஃப் தி பிரசிடென்ட். ஸோ இப்போ எலெக்ஷன் நம்ம வந்து ரிப்பப்ளிக்னு சொல்லிட்டோம். பிரசிடெண்ட்டை வந்து எலெக்ட் பண்ணி தான் சூஸ் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த எலெக்ஷனை எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 55 மேனர் ஆஃப் எலெக்ஷன், அதாவது ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு எம்எல்ஏவை சூஸ் பண்ணுறோம், இல்லை எம்பியை சூஸ் பண்ணுறோம் லோக்சபாக்கு அப்படின்னா நம்ம எலெக்ஷனில் போய் ஓட் போடுவோம். கரெக்டுங்களா? அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு இமேஜினரி கான்ஸ்டிடியூன்சியா வச்சுக்கோங்க. இங்க 100 ஓட்டு இருக்கு. அப்போ மெஜாரிட்டினா நம்ம என்ன நினைப்போம்?
51 ஓட்டு வாங்கியவங்க ஜெயிச்சவங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் 20 பேர் ஆப்சென்ட், ஓட்டு போடவே வரல. அந்த 80 பேத்துல பார்த்தோம்னா 30 பேர் ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அடுத்து மிச்சம் இருக்கிறதெல்லாம் 10 பிரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, 5 பேத்துக்கு இப்படியே 10 பிரிஞ்சிருக்குன்னா இவங்க 30 ஓட்டு வாங்கியிருந்தாலும் மற்றவங்கள விட இவங்க அதிகமா வாங்கினதுனால நம்ம 30 ஓட்டு வாங்கினவங்கள தான் எம்பி இல்லை எம்எல்ஏவா சூஸ் பண்றோம். கரெக்டுங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் சிஸ்டம். ஓகேங்களா? அதாவது இப்போ 10 கேண்டிடேட் இருக்காங்கன்னா அதுல ஓட்டிங்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது யாரு? அவங்க தான் வந்து எம்பி இல்லை எம்எல்ஏவா சூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நோட்டாவை விட இவங்க கம்மியா வாங்கியிருக்காங்க, ஆனா ரியல் கேண்டிடேட்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட்னாலும் அவங்கள தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். அதுதான் ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டம். அதை வந்து நம்ம பிரசிடென்ட் எலெக்ஷன்ல யூஸ் பண்றது இல்லை. ஓகேங்களா? ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். அதாவது இப்போ 4 கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்னா இப்போ ஓட்டு போட போற எம்பி இல்லைன்னா எம்எல்ஏ அவங்க கிட்ட பேப்பர் கொடுத்து ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு, தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்குன்னு அவங்க பேர்கிட்ட போட சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க எனக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், இவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுப்பேன். ஸோ அப்போ யார் அதிகமான ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்கள வின்னர்னு சொல்லுவாங்க. அதாவது 50% +1 வந்து வாங்கணும். இப்போ நம்ம ஜென்ரலா இருக்க எலெக்ஷன்ல வந்து பாக்குற மாதிரி மற்ற கேண்டிடேட்டை விட அதிகமா வாங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி பிரசிடென்ட் எலெக்ஷன்ல கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெஜாரிட்டி வந்து 51 ஓட்டுனா 51 ஓட்டு வாங்கினா மட்டும்தான் அவங்க பிரசிடென்ட். மற்றவங்கள விட நான் அதிகமா வாங்கியிருக்கேன், ஆனால் நான் 50 ஓட்டு வாங்கியிருக்கேனால பிரசிடென்ட் கிடையாது. இன்னொரு ரவுண்ட் கவுண்டிங் பண்ணுவாங்க. அதாவது இருக்கிறதுலே கம்மியா யாரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வாங்கினாங்களோ அவங்கள எடுத்து ஆல்ரெடி ஃபர்ஸ்டா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ ரீகவுண்டிங் தான் நடக்கும் இந்தியாவில். ஓகேங்களா? இது ரொம்ப டெக்னிக்கலா போற மாதிரி இருக்கும், பட் சிம்பிள் கான்செப்ட் தான். நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். இப்போ 4 பேர் இருக்காங்கன்னா இவங்க ஃபர்ஸ்ட் இவங்க செகண்ட் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஆனா எனக்கு மற்ற கேண்டிடேட்ஸை விட அதிகமா வாங்கினா மட்டும் பத்தாது, அந்த மெஜாரிட்டியை நான் கிராஸ் பண்ணும். 51 ஓட்டு வாங்கினாதான் மெஜாரிட்டினா அந்த பிரசிடென்ட் ஆக போறவங்க அந்த ஓட்டு வாங்கியே தீரணும். ஆனா இப்ப கவுண்ட் பண்ணி பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து ஒருத்தவங்களுக்கு 50 ஓட்டு இருக்கு, செகண்ட் பிளேஸ்ல 49, 48, 47 இந்த ப்ரிஃபரன்ஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ இவங்க தான் இருக்கிறதே கம்மி. ஸோ இவங்க ஓட்டு எல்லாத்தையும் எடுத்து ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்களுக்கு போட்டு இவங்களை வந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க. அப்ப இந்த 3 பேத்துல யார் அதிகமா வாங்கியிருப்பா? இவங்க வாங்கியிருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்ப இவங்க பிரசிடென்ட் நம்ம சொல்றோம். ஸோ ரீகவுண்டிங் தான் நடக்கும். அதே யூஎஸ்ஏல பார்த்தோம் அப்படின்னா ரீ எலெக்ஷனே நடக்கும். அதாவது அந்த மெஜாரிட்டியை ரீச் பண்ணலை அப்படின்னா ரீ எலெக்ஷன் பண்ணுவாங்க, நடத்துவாங்க. ஆனா இந்தியாவில் வந்து ரீகவுண்டிங் தான் பண்றாங்க. ஓகேங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ எப்படி எலெக்ஷன் நடக்குது? ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அந்த மெத்தட்ல தான் ஓட்டிங் நடக்குது. எதுலன்னா சீக்ரெட் பேலட். நம்ம இவிஎம் எலக்ட்ரிக் ஓட்டிங் மிஷின்ல வந்து நம்ம ஓட் போடுவோம். எம்பியை சூஸ் பண்ண, எம்எல்ஏவை சூஸ் பண்ண. ஆனா பிரசிடென்ட்டுக்கு வந்து பேலட், சீக்ரெட் பேலட்னா பேப்பர். ஓகேங்களா? பேப்பர்ல நம்மள ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ எம்பிக்கு பார்த்தோம் அப்படின்னா கிரீன் கலர் பேப்பர் கொடுப்பாங்க, எம்எல்ஏக்கு பார்த்தோம் அப்படின்னா பிங்க் கலர் பேப்பர் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் மேனர் ஆஃப் எலெக்ஷன். எலெக்ஷனை யார் நடத்துறா அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் நடத்துவாங்க. ஓகே, இப்போ எலெக்ஷன் எப்படி நடக்கும்னு பார்த்துட்டோம். ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், பேலட் சிஸ்டம், சீக்ரெட் பேலட் சிஸ்டம்ல நடக்குது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் நடத்துறாங்க. இது எல்லாத்தையும் ஆர்டிகல் 55 மூலியமா பார்த்துட்டோம். ஆனா யாரெல்லாம் ஓட்டு போட போறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 54 அதை சொல்லுது. யாரெல்லாம் அப்படின்னா லோக்சபா, ராஜ்யசபால இருக்கிற எலெக்டட் மெம்பர்ஸ், நாமினேட்டட் மெம்பர்ஸ் கிடையாது, எலெக்டட் மெம்பர்ஸ். அதே மாதிரி ஸ்டேட்லயும் யூனியன் டெரிட்டரிஸ்லயும் இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கிற எலெக்டட் மெம்பர்ஸ் இவங்க தான் ஓட் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் பிரசிடென்ட்டை வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா நம்ம சூஸ் பண்றோம்னு சொல்றோம். பிகாஸ் நம்ம டைரக்டா போய் பிரசிடென்ட்டை வந்து சூஸ் பண்ணல. இப்போ திரௌபதி முர்மு வந்து பிரசிடென்ட்டா இருக்காங்கன்னா நானும் நீங்களும் போய் ஓட் பண்ணல. கரெக்டுங்களா? நம்ம ஓட் பண்ண ஒரு எம்எல்ஏ போய் ஓட் போட்டிருக்காங்க, அதனால அவங்க வந்து பிரசிடென்ட்டா இருக்காங்க. இதுதான் இன்டைரக்ட் எலெக்ஷன். ஓகே, ஸோ பிரசிடென்ட் எலெக்ஷன்ல யாரெல்லாம் ஓட் பண்ணுவாங்க அப்படின்னா எலெக்டட் மெம்பர்ஸ் தான், நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து ஓட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்டேட்ல வந்து அசம்பிளியில மட்டும்தான் எலெக்டட் மெம்பர்ஸ் ஓட் பண்ணுவாங்க. ஸ்டேட் கவுன்சில் இருக்கும், 6 ஸ்டேட்டுக்கு வந்து கவுன்சில் இருக்கு. அந்த கவுன்சில்ல இருக்கிறவங்க வந்து ஓட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ 54 வந்து பிரசிடென்டோட எலெக்ஷன்ல யாரெல்லாம் ஓட் போடுறாங்கன்னு சொல்லுது. 55 வந்து அந்த எலெக்ஷன் எப்படி நடக்குதுன்னு சொல்லுது. ஓகேங்களா? அடுத்தது ஆர்டிகல் 56 டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். இப்போ வந்து நம்ம
இந்தியாவுக்கு பிரசிடென்ட்னு ஒன்று இருப்பாங்கன்னு பார்த்தாச்சு. அவங்கள எப்படி எலெக்ட் பண்ணுறோங்கிறதையும் பார்த்துட்டோம். அவங்க எத்தனை வருஷத்துக்கு இருப்பாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம்னு பார்த்தா 5 இயர்ஸ் வந்து இருப்பாங்க. அடுத்த பிரசிடென்ட் வந்து ஆஃபீஸ் வந்து அந்த பதவி ஏற்கிற வரைக்குமே பிரசிடென்ட் வந்து போக மாட்டாங்க. அந்த ஆஃபீஸ்லேயே தான் இருப்பாங்க. ஏன்னா பிரசிடென்ட் சீட் வந்து வேக்கண்ட்டாக இருக்கக்கூடாதுங்கனால அடுத்த பிரசிடென்ட் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ஓத் எடுத்து வர வரைக்கும் இவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? இன்கேஸ் டேர்ம் முடிஞ்சிருச்சு, டேர்ம் முடிஞ்சு 2 நாள் ஆகுது, ஆனா 3வது நாள் தான் புது பிரசிடென்ட் வர போறாங்கன்னா அந்த 2 நாளும் அந்த பழைய பிரசிடென்ட் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ரிசைன் பண்ண முடியும். அதுவும் ஆர்டிகிள் 56ல சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுப்பாங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் கிட்ட ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுத்து பிரசிடென்ட் ரிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 16 நாளுக்குள்ள எலெக்ஷனை வந்து சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரசிடென்ட் இருக்காங்க, இன்னொரு 30 டேஸ்ல வந்து அவங்க டென்யூர் முடிய போகுது அப்படின்னா டென்யூர் முடியறதுக்கு 16 நாளுக்குள்ளேயே அவங்க வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி அடுத்த பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து இந்த டேட்ல இருக்கு, நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணும். ஓகேங்களா? இது எல்லாமே எந்த ஆர்டிக்கலுக்கு கீழே சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 56. ஓகே, அடுத்த ஆர்டிகல் 57 எதை பத்தி பேசுதுன்னா ரீஎலெக்ஷன் ஃபார் எனி நம்பர் ஆஃப் டைம். அதாவது யூஎஸ்ஏல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரசிடென்ட் வந்து 2 டைம் தான் பிரசிடென்ட்டா இருக்க முடியும். ஆனா அதுவே இந்தியாவில் பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ், எவ்வளோ டைம் வேணா பிரசிடென்ட் ஆகலாம். எலெக்ஷன்ல எவ்வளோ டைம் ஜெயிக்கிறாங்களோ அவ்வளோ டைம் பிரசிடென்ட் ஆகலாம். பிகாஸ் ஆர்டிகல் 57 அதுக்கான பெர்மிஷன் கொடுக்குது, எவ்வளோ டைம் வேணா ரீஎலெக்ட் ஆகலாம் அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ எலெக்ஷனை பத்தி எல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த எலெக்ஷன்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் யார் சால்ட் அவுட் பண்ணுவா அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தான் சால்ட் அவுட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஒரிஜினல் ஜுடிகேஷனுக்கு கீழே வருது. ஒரிஜினல் ஜுடிகேஷன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் டாபிக்ல பார்க்கலாம். அதாவது இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டை தவிர எந்த ஹை கோர்ட் எந்த கோர்ட்டுமே இது வந்து கேஸ் வந்து எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ப்ராப்ளம்னா அந்த பிரசிடென்ட் கேண்டிடேட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், இல்லைன்னா 20 எலக்டர்ஸ், அதாவது இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லைங்களா, ஓட்டு போட தகுதியா இருந்த 20 பேர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 எம்பியோ எம்எல்ஏவோ போய் கேஸ் போடலாம். அதாவது இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு. இதை வந்து சுப்ரீம் கோர்ட் விசாரிச்சு ஜட்ஜ் பண்ணி கொடுப்பாங்க. 5 ஜட்ஜாச்சு இருந்துதான் இதை வந்து விசாரிப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், அதுல பிரச்சனைங்கிறதுனால 5 ஜட்ஜ் பெஞ்ச் ஆச்சு மினிமம் இருந்துதான் இந்த கேஸை வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் எலெக்ஷன்ல இன்னொரு திங் நான் மறந்துட்டேன். பிரசிடென்ட் எலெக்ஷன்ங்கும் போது அவங்களுக்கு வந்து இது சொல்லுவாங்க. பிரசிடென்ட் எலெக்ஷன்ல வந்து இன்னொரு சின்ன திங் நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு பிரசிடென்ட் கேண்டிடேட்டை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபோசர்ஸ் செகண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 50 பேர் ப்ரொபோஸ் பண்ணும், 50 பேர் அதை வந்து பேக் பண்ணும். அப்படி இருந்தாதான் அந்த கேண்டிடேட் வந்து எலெக்ஷன்ல நிக்க முடியும் பிரசிடென்ட்டுக்காக. ஓகேங்களா? அது போக 15,000 ரூபாய் டெபாசிட் அமௌண்ட் வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து கொடுக்கணும். இன்கேஸ் 1/6 ஓட்டு வாங்கல அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இன்கேஸ் 1/6 ஓட்டுக்கு மேல வாங்கிட்டாங்கன்னா திருப்பி கொடுத்துருவாங்க. எதுக்கு அப்படின்னா நான் சீரியஸ் கேண்டிடேட் வந்து இது பண்றதுக்காக, டிஸ்கரேஜ் பண்றதுக்காக. ஓகேங்களா? அந்த 50 மெம்பர்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, செகண்டர்ஸ் அதுக்கப்புறமா ப்ரொபோசர்ஸ் செகண்டர்ஸ்னு, இவங்க வந்து நார்மல் பீப்புளா இருக்கக்கூடாது, ஓட் போடுறவங்களா இருக்கணும். அதாவது பிரசிடென்ட் எலெக்ஷன்லயே இவங்களுக்கு ஓட் போட ரைட்ஸ் இருக்கணும். அதாவது எம்பி இல்லை எம்எல்ஏவா இருக்கணும், எலெக்டட் எம்பி எலெக்டட் எம்எல்ஏவா இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஓட் இருக்கு, எம்பியும் போடுறாங்க எம்எல்ஏவும் போடுறாங்க இல்லைங்களா? இப்போ எம்பியோட ஓட் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ 700. அதாவது லோக்சபா எம்பினாலும் சரி ராஜ்யசபா எம்பினாலும் சரி அவங்களோட வேல்யூ என்ன அப்படின்னா 700 தான். ஓகேங்களா? அதுவே எம்எல்ஏனா ஸ்டேட் டு ஸ்டேட் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் யூபியில தான் இருக்கலே ஹையஸ்ட் வேல்யூ இருக்கு, சிக்கிம்ல தான் இருக்கலே லோவஸ்ட் வேல்யூ இருக்கு. ஏன் இப்படி மாறுது அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்எல்ஏவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் தி ஸ்டேட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எம்எல்ஏ இன்டூ 1/1000. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எம்எல்ஏ ஒரு ஸ்டேட்டோட எம்எல்ஏக்கு என்ன வேல்யூ, அவங்க ஓட்டுக்கு என்ன வேல்யூ, இப்போ யூபினா யூபியில் இருக்கிற டோட்டல் பாப்புலேஷன் டிவைடட் பை யூபியிலன்னு இவ்வளோ எம்எல்ஏன்னு இருப்பாங்க, அந்த எம்எல்ஏ கவுண்ட்டு இன்டூ 1/1000. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாட்டில் இவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க, 234 எம்எல்ஏ இருக்காங்க, இன்டூ 1/1000.
இப்படி போட்டு எம்எல்ஏக்கு இவ்வளோ வேல்யூ எக்ஸ்வைசட் வேல்யூன்னு எடுப்பாங்க. ஸோ அதனால தான் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு பாப்புலேஷன் இருக்கும், ஒவ்வொரு எம்எல்ஏ இருப்பாங்க, கவுண்ட் வந்து மாறும். அதனால தான் நம்மளுக்கு எம்எல்ஏ ஒவ்வொரு ஸ்டேட்டும் விட்டு ஸ்டேட்டும் அவங்க வேல்யூ மாறுது, ஓட்டிங் வேல்யூ மாறுது. ஆனால் எம்பி பார்த்தோம் அப்படின்னா லோக்சபானாலும் சரி ராஜ்யசபானாலும் சரி எந்த ஸ்டேட்ல இருந்து வந்தாலும் சரி அவங்க வேல்யூ 700 தான். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு சொல்ல நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதோட நம்மளுக்கு பிரசிடென்ட் டாபிக், பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன். இப்போ பிரசிடென்ட்டா இருக்கணும்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். அதாவது யூஎஸ்ஏல பார்த்தோம் அப்படின்னா பை பர்த்தே அவங்க யூஎஸ்ஏ சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் எலெக்ஷனில் நிற்க முடியும். ஆனால் இந்தியாவில் பார்த்தோன்னா பிரசிடென்ட் ஆகிறதுக்கு பை பர்த்தாக சிட்டிசனாக இருக்கணுங்க அவசியம் கிடையாது. சிட்டிசன் ஆஃப் இந்தியா அவ்வளோதான். அது நேச்சுரலைஸ்டாக இருந்தாலும் சரி, ரெஜிஸ்டர்ல இருந்தாலும் சரி, டிசென்ட்டாக இருந்தாலும் சரி, சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனில் நிற்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி 35 வயசுக்கு மேலே இருக்கணும். லோக்சபா மெம்பராக இருக்கணும்னு சொல்ல வரல, அந்த தகுதி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது லோக்சபா எம்பியா நிக்கிறதுக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருக்கும் அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே இவங்களுக்கு இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னா எம்பி, எம்எல்ஏ இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட்டோட பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல ஒரு ஜாப், இந்த மாதிரி வந்து ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ல வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஏதாச்சும் நம்ம மானிட்டரி பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா அதுதான் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் எம்பி, எம்எல்ஏனா அவங்க சேலரி வாங்குறாங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து, கரெக்டுங்களா? ஸோ அது எல்லாமே ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் கீழே வரும். அதுவே மினிஸ்டர், கவர்னர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இவங்கெல்லாம் பார்த்தோன்னா ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் கீழே வர மாட்டாங்க. பிகாஸ் இவங்க தான் கவர்மெண்ட்டோட பார்ட்டுங்க மாதிரி. ஸோ இதுக்கு வந்து எக்ஸெப்ஷன் இருக்கு. இப்போ ஒரு எம்பி இருக்காங்க, இன்னொரு எம்பி மினிஸ்டராகவும் இருக்காங்க. 2 பேரும் இப்போ பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா எம்பி போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டு தான் எலெக்ஷன்ல நிக்க முடியும். ஆனா இவங்க வந்து மினிஸ்டராகவும் இருக்கிறதுனால ரிசைன் பண்ணாமே எலெக்ஷன்ல நிக்க முடியும். ஏன்னா இது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் கீழே வராது. ஓகேங்களா? அதுதான் ஆர்டிகல் 58 சொல்லுது. இப்போ பிரசிடென்ட்டா ஒருத்தவங்க எலெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்கு, கண்டிஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃபீஸ்னா ஆர்டிகல் 59 வந்து சொல்லுது. ஸோ ரெண்டு ஹவுஸ்லயும் மெம்பரா இருக்க முடியாது. இப்போ ஒருத்தவங்க எம்பி மினிஸ்டராகவும் இருக்காங்க, இப்போ பிரசிடென்ட் ஆயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இந்த போஸ்ட்டை வந்து ரிசைன் பண்ணிக்கணும். பிகாஸ் எந்த ஹவுஸ்லயும் மெம்பரா இருக்க முடியாதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ். ஆர்டிகல் 59 ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ் அதுதான் சொல்லுது. செகண்ட் சப் கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா cannot hold any office of profit. ஸோ இதுக்கப்புறமா எந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்லயும் அவங்க இருக்கக்கூடாது. ஸோ பேசிக்லி பிரசிடென்ட் ஆயிடுச்சுன்னா வேற எதுலயும் அவங்க இன்வால்வ் ஆகக்கூடாதுங்கிறதா இதோட மீனிங். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஸ்கெடியூல்ல இருக்கிற அளவுக்கு இவங்களுக்கு சேலரி, எமல்யூமெண்ட்ஸ் இதெல்லாமே கிடைக்கும். ஃபோர்த் சப் கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தவங்க பிரசிடென்ட்டா எலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து டிக்ரீஸ் பண்ணக்கூடாது, இந்த சேலரி, இந்த அலோவன்சஸ் இது எல்லாத்தையுமே டிக்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபோர்த் சப் கிளாஸ் வந்து சொல்லுது. அதே மாதிரி பிரசிடென்ட்டுக்கு ரெண்ட் ஃப்ரீயா அஃபிஷியல் ரெசிடென்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ராஷ்டிரபதி பவன் எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா நியூஸ்ல. ஸோ அதுக்கெல்லாம் அஃபிஷியல் ரெசிடென்ஸ்க்கு பிரசிடென்ட் வந்து ரெண்ட் பே பண்ண தேவையில்லை. அதுதான் ஆர்டிகல் 59 சொல்லுது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 60 என்னன்னா ஓத். யார்கிட்ட வந்து ஓத் எடுப்பாங்க பிரசிடென்ட் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. நம்ம டிவிலலாம் பார்த்துருப்போம். இப்போ சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஓத் எடுப்பாங்க யார்கிட்ட, கவர்னர் கிட்ட, கரெக்டுங்களா? அதே மாதிரி பிரசிடென்ட் யார்கிட்ட எடுப்பாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இன்கேஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்லை அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற ஏதாச்சும் ஹை லெவல் சீனியர் ஜட்ஜ் கிட்ட ஓத் எடுப்பாங்க. அது சொல்ற ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 60. அடுத்தது வந்து ஆர்டிகல் 61 இம்பீச்மெண்ட் பத்தி பேசுது. இம்பீச்மெண்ட் அப்படிங்கிறதே ரிமூவல் கிடையாது. ஓகேங்களா? இம்பீச்மெண்ட் அதுங்கிறது வந்து ப்ராசஸோட நேம். ஓகே, என்ன ப்ராசஸ் அப்படின்னா பிரசிடென்ட் மேல இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கு இதுல கண்டினியூ பண்ண தகுதி இல்லை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் இம்பீச்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 61 என்ன சொல்லுதுன்னா இம்பீச்மெண்ட்டை பத்தி சொல்லுது. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா 2 ஹவுஸ் இருக்கு இல்லைங்களா? லோக்சபாவும் இருக்கு, ராஜ்யசபாவும் இருக்கு. எந்த ஹவுஸ்ல வேணாலும் இந்த ரெசல்யூஷனை வந்து கொண்டு வரலாம். எந்த ரீசன் என்னவா இருக்கணும்னா வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த ரீசனுமே கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லல. ஒரு பிரசிடென்ட்டுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் வருதுன்னா
ஒரே ரீசனுக்காக தான் இருக்க முடியும், வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ்யசபால வந்து 14 டே நோட்டீஸ் கொடுத்துட்டு 1/4 மெம்பர் வந்து ஃபைல் பண்ணுவாங்க, இது மாதிரி பிரசிடென்ட் வந்து இம்பீச் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் 2/3 மெம்பர் வந்து ரெசல்யூஷனை அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணியாச்சுன்னா இது அடுத்த ஹவுஸுக்கு போகும். இந்த ஹவுஸ்ல இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆமா பிரசிடென்ட் வந்து கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து 3/3 மெம்பர் வந்து மூவ் பண்றாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் ரெசல்யூஷன் வந்து மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ரெசல்யூஷன் மூவ் ஆன டேல இருந்து பிரசிடென்ட் வந்து ரிமூவ் ஆனதா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ லோக்சபால தான் ராஜ்யசபால தான் கிடையாது, எந்த ஹவுஸ்ல வேணாலும் இனிஷியேட் பண்ணலாம். ஒரு ஹவுஸ் வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க, இன்னொரு ஹவுஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் ரெசல்யூஷன் பாஸ் ஆன நாள்ல இருந்து பிரசிடென்ட் வந்து ரிமூவ் ஆனதா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ப்ராசஸ் நடக்கும்போது பிரசிடென்ட் சார்பா பிரசிடென்ட்டோ இல்ல வேற யாராச்சும் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல அப்பியர் ஆகலாம். இதெல்லாம் சொல்றது எந்த ஆர்டிகல்னா ஆர்டிகல் 61. ஓகேங்களா? அடுத்த ஆர்டிகல் 62 வேகன்சி பத்தி பேசுது. இன்கேஸ் வேக்கன்ட் ஆனா என்ன பண்ணணும் அதை பத்தி பேசுறது ஆர்டிகல் 62. இப்ப ரிசிக்னேஷன் இல்ல ரிமூவல் இது ரெண்டு ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட்டா ஆக்ட் பண்ணுவாங்க. அப்படி வைஸ் பிரசிடென்ட்டா வரும்போது 6 மாசத்துக்குள்ள ரீஎலெக்ஷன் வைக்கணும். ஓகேங்களா? அதுவே யூஎஸ்ஏல பார்த்தோம்னா வைஸ் பிரசிடென்ட்டே மிச்ச இருக்க டேர்ம் எல்லாம் கண்டினியூ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்ட் வந்து 1 இயர்ல ரிசைன் பண்ணியாச்சுன்னா இன்னும் 4 வருஷம் பேலன்ஸ் இருக்கு. இந்த 4 வருஷம் ஃபுல்லா யார் இருப்பாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டா இருப்பாங்க. ஆனா இந்தியால அப்படி கிடையாது. அந்த டென்யூர் ஃபுல்லாவுமே வைஸ் பிரசிடென்ட் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. 6 மந்த்க்குள்ள அடுத்த எலெக்ஷன் வந்து வைக்கணும். ஓகேங்களா? இப்ப பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் ரெண்டுமே வேக்கண்டா இருக்கு அப்படின்னா யார் அந்த பிளேஸ்க்கு வருவாங்க அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் வந்து சொல்லவே இல்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஏதாச்சும் ஜட்ஜை வந்து அந்த போஸ்டிங் பிரசிடென்ட் போஸ்டிங்ல நம்ம அலாட் பண்றோம். ஓகேங்களா? ஆனா இது கான்ஸ்டியூஷன்ல கிடையாது. கான்ஸ்டியூஷன்ல வந்து ரிமூவல் இல்ல ரிசிக்னேஷன் நடந்துச்சு அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட்டா ஆக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா இன்கேஸ் ரெண்டுமே வேக்கண்டா இருக்கு அப்படின்னா யார் இருக்கணும்னு சொல்லவே இல்லை. ஸோ பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் இந்த ரெண்டு போஸ்ட்டும் வேக்கண்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. ஆனா அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு ஆக்ட் இருக்கு. என்னன்னா பிரசிடென்ட் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆக்ட் 1960. இந்த ஆக்ட்ல தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டோட சீனியர் ஜட்ஜ் வந்து பிரசிடென்ட்டா ஆக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? கான்ஸ்டிடியூஷன் படி அவங்க வரல. ஸோ இது வந்து நான் ஸ்லைட்ல கொடுக்கலாம், வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சினாரியோ வந்து 1969 நடந்திருக்கும். ஜாகிர் ஹுசைன் வந்து பிரசிடென்ட்டா இருக்கும் போதே இறந்து போயிருப்பாரு. அப்ப வைஸ் பிரசிடென்ட்டா இருந்த வி கிரியுமே ரிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்ப என்ன ஆகுது, இதுவும் வேக்கண்டா இருக்கு, இந்த வைஸ் பிரசிடென்ட் போஸ்டும் வேக்கண்டா இருக்கு. அப்ப சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருந்த ஹிதயத்துல்லா தான் பிரசிடென்ட்டா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? எந்த பேசிஸ்ல அப்படின்னா கான்ஸ்டியூஷன்ல சொல்லாமலே இவங்கனால எப்படி போக முடிஞ்சது அப்படின்னா இந்த ஆக்ட் மூலியமா தான். ஓகேங்களா? ரெசிடென்ட் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆக்ட் 1960. ஆர்டிகல் 361 வந்து ப்ரிவிலேஜ் ஆஃப் பிரசிடென்ட்டை பத்தி சொல்லுது. அதாவது பிரசிடென்ட்டோட அஃபிஷியல் ஆக்டிவிட்டியை வந்து யாருமே கொஸ்டின் பண்ணக்கூடாது அப்படின்னு. கிரிமினல் ப்ரொசீடிங்கும் நடத்தக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனலாவே இருக்கு, அஃபிஷியல் ஒர்க்னால கிடையாது, பர்சனலாவே அவங்க மேல ஒரு கிரிமினல் கேஸ் இருந்தாலும் கிரிமினல் ப்ரொசீடிங் வந்து பிரசிடென்ட் மேல எடுக்க முடியாது. சிவில் ப்ரொசீடிங் வேணா பண்ணலாம், ஆனா 2 months நோட்டீஸ்க்கு அப்புறமா தான் பண்ண முடியும். இந்த ப்ரிவிலேஜ் எல்லாம் கொடுத்திருக்க ஆர்டிகல் என்னன்னா ஆர்டிகல் 361. இது வந்து ஆர்டிகல் 14ஓட எக்ஸம்ஷன். ஓகேங்களா? ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது, எல்லாருமே ஈக்குவல்னு சொல்லுது. ஆனா அதோட எக்ஸம்ஷன் வந்து ஆர்டிகல் 361. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், கரெக்டுங்களா? ஸோ அவ்வளோதான் ஆர்டிகல் 361. இப்போ நம்ம பிரசிடென்ட்டோட பவர்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து நம்மளுக்கு ஸ்கூல் புக்லயே நல்லாவே கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க ஸ்கூல் புக்லயே நல்லா தகவலா பார்த்தீங்கன்னாவே ஆன்சர் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஹிண்ட் மாதிரி இங்க எக்ஸ்ட்ராவா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ பிரசிடென்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவரை அவங்க பேர்ல இதை அவங்க நேராவோ இல்ல அவங்க சபார்டினேட் மூலியமாவோ எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பட்ஜெட்
பட்ஜெட் வந்து கான்ஸ்டிடியூஷன் படி பிரசிடென்ட் தான் சப்மிட் பண்ணணும். ஆனா ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் சப்மிட் பண்றாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ பிரசிடென்ட் வந்து அவங்க சப்பார்டினேட் மூலியமா அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷனை வந்து முடிக்கிறாங்க. அதுதான் இதோட மீனிங். ஓகேங்களா? இதை அவங்க நேரா அதை செயல்படுத்தலாம், இல்ல அவங்களுக்கு கீழே இருக்கவங்க மூலியமா அந்த வேலையை பண்ணி முடிக்கலாம். அதுதான் ஆர்டிகல் 53 வந்து சொல்லுது. அதே மாதிரி பிரசிடென்ட் வந்து எந்த இன்ஃபர்மேஷன் வேணுனாலும் பிரைம் மினிஸ்டர் கிட்டயும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ஆர்டிகல் 78. இதுவுமே எக்ஸிக்யூட்டிவ் பவருக்கு கீழே தான் வரும். பிகாஸ் பிரசிடென்ட்டும் எக்ஸிக்யூட்டிவ், பிரைம் மினிஸ்டரும் எக்ஸிக்யூட்டிவ், இவங்க 2 பேத்துக்கு நடுவில் நடக்கிற டிரான்சாக்ஷனும் எக்ஸிக்யூட்டிவ் கீழே தான் வரும். அது சொல்ற ஆர்டிகல் எதுனா ஆர்டிகல் 78. அதே மாதிரி இந்தியால எந்த இடத்த வேணாலும் ஸ்கெடியூல்டு ஏரியா இல்ல ஸ்கெடியூல்டு ட்ரைபல் ஏரியான்னு 5th இல்லைனா 6th ஸ்கெடியூலு கீழே அனௌன்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி அட்மினிஸ்டர் யூனியன் டெரிட்டரியை அவங்களுக்கு கீழே வச்சு அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியும். இது அவங்க டைரக்டா பண்ணலாம், இல்ல அவங்க சபார்டினேட் மூலயமா பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ், பிரசிடென்ட் வந்து நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் நான் இங்க கொடுத்துருக்கேன். பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், கவர்னர், எலெக்ஷன் கமிஷனர், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, ஓபிசி, 338A, 338, இது 338B. இந்த ஆர்டிகல்ஸ் கீழே இந்த கமிஷன் எல்லாம் ஃபார்ம் பண்ணலாம். ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க, அதோட மெம்பர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்றது, இது எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் பவருக்கு கீழே தான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி அட்டார்னி ஜெனரலா இருக்கட்டும், சிஏஜி இருக்கட்டும், இவங்களை அப்பாயிண்ட் பண்றது எல்லாமே பிரசிடென்ட் தான். இது எல்லாத்தையும் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணாலும் ரிமூவ் பண்ணக்கூடிய உரிமை யார்கிட்ட இருக்குன்னா, பிரசிடென்ட்க்கு யார் மேல இருக்குன்னா கவர்னர், அட்டார்னி ஜெனரல், இவங்க 2 பேர்த்த மட்டும்தான் பிரசிடென்ட்னால ரிமூவ் பண்ண முடியுமே தவிர மித்தவங்களெல்லாம் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் தான் பண்ண முடியுமே தவிர ரிமூவ் ஈஸியா பண்ண முடியாது. ஓகேங்களா? அடுத்தது டிப்ளமேட்டிக் பவர்ஸ். ஸோ இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ் எல்லாமே பிரசிடென்ட் பேர்ல தான் சைன் ஆகும். அதே மாதிரி இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி மற்ற கண்ட்ரீஸ்க்கு மோஸ்டா பிரசிடென்ட் தான் விசிட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போப் இறந்து போனதுக்கும் கூட இந்தியா சார்பா போனது யாருன்னா பிரசிடென்ட் தான். ஓகேங்களா? அதே மாதிரி மிலிட்ரி பவர் நம்ம பார்த்தோம். சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸோட சுப்ரீம் கமாண்டரும் பிரசிடென்ட் தான். ஒரு கண்ட்ரி மேல வாரோ இல்ல வார் நடக்கும்போது பீஸோ அனௌன்ஸ் பண்ணக்கூடிய பவர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்கு. ஆனா இது வந்து பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அட்வைஸ் கீழே தான். ஓகேங்களா? அப்சல்யூட் பவர் கிடையாது. பிரசிடென்ட் கையில நினைச்சோடனே பாகிஸ்தான் மேலலாம் வார் சொல்ல முடியாது. பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அட்வைஸ் பண்ணா மட்டும்தான் பிரசிடென்ட் அதை அனௌன்ஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தோம்னா பார்டனிங் பவர். ஸோ இது வந்து மன்னிக்கிற பவர், மர்சி பவர் எப்படி வேணா சொல்லலாம். இது வந்து ஆர்டிகல் 72 கீழே வரும். பிரசிடென்ட்டுக்கும் இருக்கு, இது கவர்னருக்கும் இருக்கு. ஆனா கவர்னரை விட பிரசிடென்ட்டுக்கு தான் இதுல அதிக பவர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னெல்லாம் பவர் இருக்குன்னா பார்டன் பண்ணலாம். அதாவது அவங்க பண்ண எல்லா தப்புல இருந்தும் அவங்கள மன்னிச்சு அந்த ரிலீஸ் பண்ணி அவங்க இதுக்கப்புறம் நார்மல் பர்சன்ங்கிற மாதிரி அவங்கள ஃப்ரீ பண்ணி விடுறதான். எல்லா அவங்க மேல இருக்கிற எல்லா அக்யூசேஷனையும் ரிமூவ் பண்ணி அவங்கள ஃப்ரீ பண்றதுதான் பார்டனிங். இது வந்து ஒரு மிலிட்ரி கோர்ட்ல கொடுத்திருந்தாலுமே பிரசிடென்ட்னால அதையும் ஓவர் ரைட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுதான் பார்டனிங். அதே மாதிரி டெத் பெனால்ட்டியும் கூட பார்டன் பண்ணலாம். அடுத்து கம்யூட், அதாவது பனிஷ்மெண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்றது. இப்போ ஒருத்தவங்களுக்கு டெத் பெனால்ட்டி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து லைஃப் இம்ப்ரீசன்மெண்ட் அந்த பெனால்ட்டி கொடுக்கறது கம்யூட். ரெமிஷன் அப்படின்னா டைம் பீரியட் வந்து குறைக்கிறது. இப்போ 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா அது 5 வருஷமா குறைக்கிறது ரெமிஷன். ரெஸ்பைட் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ரீசனுக்காக பனிஷ்மெண்ட்டை குறைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, அந்த அக்யூஸ்ட் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்கன்னா அதுக்கு அந்த ரீசனுக்காக அவங்க பனிஷ்மெண்ட்டை குறைக்கிறாங்க, ஸ்பெஷல் ரீசனுக்காக குறைக்கிறாங்கன்னா அது ரெஸ்பைட். ரிப்ரைவ் அப்படின்னா டெம்பரவரி ஸ்டே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்யூஸ்ட் இருக்காங்க, அவங்க வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாமே, அந்த அப்பீல் பண்ண ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்குள்ள இவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக டெம்பரவரி ஸ்டேவா இருக்கிறது தான் ரிப்ரைவ். ஓகேங்களா? இது எல்லாமே பிரசிடென்ட்டோட ஓன் டிசிஷனான்னு கேட்டா கிடையாது. இதுவுமே பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இவங்க அட்வைஸை கேட்டு தான் இதை வந்து பண்ண முடியும். பிரசிடென்ட் வந்து டெத் சென்டென்ஸையும் கொஸ்டின் பண்ண முடியும், மிலிட்ரி கோர்ட்ல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டையும் பார்டன் பண்ண முடியும். ஆனா கவர்னர்னால அது பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆனா ரீசெண்டா வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கவர்னரும் டெத் சென்டென்ஸை வந்து பார்டன் பண்ணலாம். எப்போ அப்படின்னா அந்த
பெட்டிஷன் போட்டவங்க 14 வருஷமா ஜெயில இருக்காங்க அப்படின்னா கவர்னர் வந்து அவங்க டெத் பனிஷ்மெண்ட்டை வந்து பாடன் பண்ணலாம் அப்படின்னு ரீசெண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் பாடனிங் பவர். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர். பார்லிமெண்ட் ரிலேட்டடாக என்னெல்லாம் பிரசிடென்ட்னால பண்ண முடியுதோ அது எல்லாமே லெஜிஸ்லேட்டிவ் பவருக்கு கீழே வந்துடும். ஆர்டிகல் 85 என்ன சொல்லுது அப்படின்னா சப் கிளாஸ் 1, சப் கிளாஸ் 2, சப் கிளாஸ் 3. ஸோ இது 3 சப் கிளாஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா சம்மன் பண்ணுறது. சம்மன்னா கூப்பிடுறது. இந்த செஷனுக்கு பட்ஜெட் செஷன் இருக்கு, வின்டர் செஷன் இருக்கு, மான்சூன் செஷன் இருக்குன்னு பார்லிமெண்ட்டை வந்து கூப்பிடுறது. எல்லா ஹவுஸையும் அசம்பிள் பண்றதா சம்மன். ஓகேங்களா? ப்ரொரோக்னா டெம்பரவரியா நிறுத்தி வைக்கிறது. அவை ஒத்திவைப்பு இந்த மாதிரி நம்ம நியூஸ்ல எல்லாம் கேட்டிருப்போம். அது வந்து ப்ரொரோக். ஓகேங்களா? டிசால்வ் அப்படின்னா ராஜ்யசபா வந்து டிசால்வ் பண்ண முடியாது, லோக்சபா மட்டும் தான் டிசால்வ் பண்ண முடியும். ஏன்னா ராஜ்யசபா வந்து பெர்மனன்ட் பாடி. கரெக்டுங்களா? அது நம்ம பார்லிமெண்ட் வரும்போது பார்க்கலாம். ஸ்கூல் புக்லயும் நம்ம படிச்சுப்போம். ஸோ லோக்சபா மட்டும்தான் டிசால்வ் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ யார் டிசால்வ் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் டிசால்வ் பண்ணுவாங்க. எதுக்கு கீழேனா ஆர்டிகல் 85 சப் கிளாஸ் 3க்கு கீழே. டிசால்வ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த அவையை கலைக்கிறது. இப்போ எம்பி எல்லாம் என்ன ஆவாங்கன்னா எம்பியா இருக்க மாட்டாங்க, ரீஎலெக்ஷன் வச்சு புதுசா எம்பியை எலெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் டிசால்விங் லோக்சபா. இப்போ டிசால்விங் லோக்சபா இருக்கு, டிசால்விங் கவர்மெண்ட் இருக்கு. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா இப்ப கவர்மெண்ட்டை கலைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் என்ன ஆவாங்க, மினிஸ்டர்ல இருந்து எம்எல்ஏவா மட்டுமே இருப்பாங்க. புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு தமிழ்நாட்டுல. கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டிஎம்கேக்கு ரூலிங்ல இருக்கு, மெஜாரிட்டி லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? என்ன ஆகுதுன்னா கவர்மெண்ட் டிசால்வ் ஆகுது. இப்ப ஏடிஎம்கே கிட்ட நிறைய எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னா இவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா எலெக்ஷன் எதுவுமே நடக்காது. ஓகேங்களா? இதுதான் கவர்மெண்ட்டை கலைக்கிறதுன்னு சொல்றது. அதுவே இப்போ லோக்சபாவை கலைக்கிறாங்க, அவையை கலைக்கிறது அப்படின்னா இங்க இருக்கிற எம்எல்ஏ டிஎம்கேவா இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி, எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. புது எம்எல்ஏ எலெக்ட் ஆகி புது எலெக்ஷன் வச்சு எலெக்ட் ஆகி வருவாங்க. ஓகேங்களா? ஸோ லோக்சபானா இதுவே எம்பிக்கு வச்சுக்கோங்க. நான் எம்எல்ஏன்னு வச்சு புரியறதுக்கான சொன்னேன். அதேதான் லோக்சபால எம்பி. ஓகேங்களா? அவங்க பிஜேபியா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, டிஎம்கே எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எம்பி வந்து அவங்க பவரை லூஸ் பண்ணிடுவாங்க. அவங்க எம்பியே கிடையாது. அதுக்கப்புறமா அவங்க புது எலெக்ஷன் நடக்கும், அதுல நின்று ஜெயிச்சு வரவங்க தான் அடுத்து வருவாங்க. அதுதான் டிசால்விங் லோக்சபா. ஓகேங்களா? இங்க நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். பிடிஎஃப் பார்க்கும்போது பார்த்து படிங்க. இது லோக்சபா. ஓகேங்களா? அடுத்த ஆர்டிகல் 86 என்ன சொல்லுதுன்னா 2 ஹவுஸ் இதை ஜாயிண்ட் சிட்டிங்ல இருக்கும்போது 2 ஹவுஸையும் அட்ரஸ் பண்ணலாம். ஆகஸ் தனியா லோக்சபாக்கு மெசேஜ் அனுப்பலாம், இல்ல ராஜ்யசபாக்கு மெசேஜ் அனுப்பலாம். ஓகேங்களா? அந்த பவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து இருக்கு. எது ரிலேட்டடா வேணாலும் கேட்கலாம். பில் பெண்டிங்கா இருக்கிறத பத்தியும் கேட்கலாம், இல்லைன்னா டே டு டே பேசிஸ்ல கவர்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் 2 ஹவுஸ்லயும் கொஸ்டின் பண்ண முடியும். பிரசிடென்ட்னால ஜாயிண்டாவும் கொஸ்டின் பண்ண முடியும். 87 என்ன சொல்லுதுன்னா ஃபர்ஸ்ட் சிட்டிங், அதாவது ஒரு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு ஃபர்ஸ்ட் செஷன் இல்லைன்னா இயரோட ஃபர்ஸ்ட் செஷன் 2025ஓட ஃபர்ஸ்ட் செஷனை வந்து பிரசிடென்ட் வந்து ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆஃப் ப்ரோடோம் ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன். இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ப்ரோடோம் ஸ்பீக்கரை பத்தி நம்ம அதிகமா பார்த்தோம். கரெக்டுங்களா? ப்ரோடோம் ஸ்பீக்கர் இல்ல ப்ரோடோம் சேர்மன் என்னன்னா இப்போ லோக்சபால இருக்கிற எல்லா எம்பிக்கும் யார் ஓட் செஞ்சு வைக்கணும் அப்படின்னா பிரசிடென்ட். ஆனா பிரசிடென்ட் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் வந்து ஒரு எம்பியை சூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அந்த எம்பிக்கு மட்டும்தான் ஓட் செஞ்சு வைப்பாங்க. இந்த எம்பியை தான் ப்ரோடோம் ஸ்பீக்கர்னு சொல்லுவோம். இந்த எம்பி வந்து 2 வேலை பண்ணுவாங்க. என்ன வேலைன்னா பேலன்ஸ் எல்லா எம்பிக்கும் ஓட் செஞ்சு வைப்பாங்க, ஸ்பீக்கர் எலெக்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. இதுதான் இந்த ப்ரோடோம் ஸ்பீக்கரோட வேலை. ஓகேங்களா? அதே இது ராஜ்யசபால நடந்தா ப்ரோடோம் சேர்மன். ப்ரோடோம் ஸ்பீக்கரோட ஆர்டிகல் என்னன்னா ஆர்டிகல் 95 சப் கிளாஸ் 1. ப்ரோடோம் சேர்மனோட ஆர்டிகல் என்னன்னா 91 சப் கிளாஸ் 1. ஓகேங்களா? இந்த ப்ரோடோம் ஸ்பீக்கர் ப்ரோடோம் சேர்மன் என்ன வேலைன்னு புரிஞ்சுது. கரெக்ட்? புரிஞ்சுது இல்லைங்களா? அடுத்த ஆர்டிகல் 80 என்ன சொல்லுதுன்னா 12 மெம்பர்ஸ் வந்து ராஜ்யசபாக்கு நாமினேட் பண்ணணும். மியூசிக், ஆர்ட், லிட்ரேச்சர் இந்த மாதிரி ஃபீல்டுல பெஸ்டா இருக்கவங்கள வந்து சூஸ் பண்ணி நாமினேட் பண்ணணும் ராஜ்யசபாக்கு. ஓகேங்களா? அந்த ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 80.
ஆர்டிகல் 331 என்னன்னா 2 ஆங்கிலோ இந்தியன்ஸை வந்து நாமினேட் பண்ணணும்னு இருந்துச்சு. ஆனால் 104th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2020 வந்து இந்த ப்ரொவிஷனை வந்து எடுத்துட்டாங்க. இப்போ 12 மெம்பர்ஸை மட்டும்தான் பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்து என்னன்னா இப்போ எம்பி இருக்காங்க, அவங்களாம் டிஸ்குவாலிஃபை பண்ற உரிமை யாருக்கு இருக்கு அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்கு. ஓகேங்களா? ஆர்டிகல் 103 என்ன சொல்லுதுன்னா பிரசிடென்ட் தான் இப்போ ஒரு எம்பி வந்து டிஸ்குவாலிஃபையா இல்லையான்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? ஒப்பீனியன் யார்கிட்ட இருந்து வாங்குவாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து வாங்குவாங்க. பைண்டிங் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஆமா இந்த எம்பி வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும், அவங்கள வந்து சூஸ் பண்ண எலெக்ஷன்ல ஏதோ மிஸ்டேக் இருக்கு, ஆல்ஸ் அவங்க வந்து எலிஜிபிளான பர்சன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கன்னா பிரசிடென்ட் வந்து அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது சொல்றதா ஆர்டிகல் 103. 102 என்ன சொல்லுதுன்னா என்ன கண்டிஷன்ஸுக்கு கீழே இவங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்றோம் அப்படிங்கிறத பத்தி பேசும். ஓகேங்களா? 102 வந்து என்னெல்லாம் கண்டிஷனுக்கு கீழே எலக்டான ஒரு எம்பியை வந்து டிஸ்குவாலிஃபை பண்றோம் அப்படிங்கிறத சொல்லும். 103 வந்து பிரசிடென்ட்டை தான் அனௌன்ஸ் பண்ற பவரை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? அதே மாதிரி ரிப்போர்ட்ஸை லே பண்றது, ஃபார் எக்ஸாம்பிள் சிஏஜி ரிப்போர்ட், பட்ஜெட், ஃபினான்ஸ் கமிஷனோட ரிப்போர்ட், இது மாதிரி நிறைய கமிஷன்ஸோட ரிப்போர்ட்டை பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ற பொறுப்பு யாரோடனா பிரசிடென்ட்டோடது. ஓகேங்களா? ஆனா நம்ம பார்த்தோம் பிரசிடென்ட் அவங்களாவும் பண்ணலாம், அவங்களுக்கு கீழே இருக்க சபார்டினேட் மூலியமாவும் அதை வந்து பண்ணி முடிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பிரசிடென்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் ஒரு சில பில்லை வந்து பார்லிமெண்ட்ல வந்து சப்மிட் பண்ண முடியும். அது என்னென்ன பில் அப்படின்னா ஸ்டேட் ஃபார்மேஷன் பில். ஆர்டிகல் 3க்கு கீழே ஸ்டேட் ஃபார்மேஷன் பில் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கு பிரசிடென்ட்டோட ப்ரையர் பர்மிஷன் வேணும். இது வந்து நம்ம யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் அந்த வீடியோலயே நம்ம பார்த்துட்டோம் இதை பத்தி இன்டெப்தா. ஓகேங்களா? அடுத்து மணி பில் ஆர்டிகல் 110, இதெல்லாம் நம்ம எக்கனாமிலேயே லைட்டா பார்த்துட்டோம். அடுத்தது ஃபினான்ஸ் பில், ஸ்டேட் பில், அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன். ஆர்டிகல் 304க்கு கீழே இன்டர் ஸ்டேட்டுக்குள்ள நடக்கிற ட்ரேடை ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஸ்டேட் வந்து லா கொண்டு வராங்க அப்படின்னா அந்த பில் வந்து பிரசிடென்ட்டோட பெர்மிஷனோட தான் சப்மிட் பண்ணணும். அடுத்து ஜாயின்ட் சிட்டிங்க்கு பிரசிடென்ட்டோட பெர்மிஷன் வேணும். அதே மாதிரி ஸ்டேட்டோட பவரை மாத்துறது இல்லை அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படிங்கிறதோட மீனிங்கை மாத்துற பில் எல்லாமே பிரசிடென்ட்டோட பெர்மிஷனோட தான் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? பிரசிடென்ட் பெர்மிஷன் வாங்காம சப்மிட் பண்ணக்கூடாது பார்லிமெண்ட்ல. ஸோ இதுவுமே பிரசிடென்ட்டோட லெஜிஸ்லேட்டிவ் பவர் தான். அடுத்தது என்னன்னா ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் அப்படின்னா இப்ப பார்லிமெண்ட்ல வந்து 2 ஹவுஸ் இருக்கு, லோக்சபா இருக்கு, ராஜ்யசபா இருக்கு. ஒரு பில் வந்து 2 ஹவுஸ்லயும் பாஸ் ஆகி பிரசிடென்ட் சைன் போட்டாதான் ஆக்டா மாறும். கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராஜ்யசபா வந்து செஷன்ல இல்ல, வெறும் லோக்சபா மட்டும் இருக்கு, இல்ல ரெண்டுமே செஷன்ல இல்ல அப்படின்னா எப்படி ஒரு லா கொண்டு வர முடியும்? ஆனா இப்போ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இருக்கு, இப்போ லா தேவைப்படுது அப்படின்னா அப்ப வந்து பிரசிடென்ட் வந்து ஒரு லா கொண்டு வருவாங்க. அதை வந்து ஆர்டினன்ஸ்னு சொல்லுவோம், அவசர கால சட்டம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த பவரை கொடுக்குற ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 123. இதுவுமே தன்னிச்சையான பவர் கிடையாது. பிரைம் மினிஸ்டர் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இவங்க அட்வைஸு கீழே தான் பிரசிடென்ட் வந்து ஆர்டினன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த ஆர்டினன்ஸ் வந்து பார்லிமெண்டரி லாக்கு ஈக்குவலான பவர் இருக்கிற ஒரு லா. அதே மாதிரி யூனியன் கவர்மெண்ட்டுக்கு எதுலலாம் லா மேக் பண்ண பவர் இருக்கும் அதுல மட்டும்தான் ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியும். அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் வந்து வாய்ட்னு டிக்ளேர் பண்ற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் இதுல இருக்கு அப்படின்னா, அதாவது கான்ஸ்டிடியூஷனை வந்து இதை வயலேட் பண்ணுது அப்படின்னா இதை வாய்ட்னு ஜுடிஷியல் ரிவ்யூ மூலியமாவும் டிக்ளேர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நார்மல் லா என்னெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷனை ஃபாலோ பண்ணி வரணுமோ அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி தான் ஆர்டினன்ஸும் கொண்டு வரணும். அதாவது யூனியனுக்கு அதுல பவர் இருக்கான்னு பார்க்கணும், கான்ஸ்டிடியூஷனை அதை வயலேட் பண்ணலையான்னு பார்த்துட்டு தான் ஆர்டினன்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி லோக்சபா ராஜ்யசபா அசம்பிள் ஆனதுக்கு அப்புறம் 6 வீக்குள்ள இதை வந்து பாஸ் பண்ணணும் அவங்க, இல்லைன்னா இது வந்து லேப்ஸ் ஆயிரும், அதாவது ரிப்பீல் ஆயிரும். ஓகேங்களா? இந்த 6 வீக்குள்ள பிரசிடென்ட் நினைச்சாங்கன்னா இதை வந்து எடுத்துக்கலாம், அதாவது பிரசிடென்ட்டாவே இதை வந்து வாபஸ் வாங்கிக்கலாம் இந்த ஆர்டினன்ஸை. ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்டினன்ஸோட மேக்ஸிமம் டைம் பீரியட் என்ன அப்படின்னா 6 months and 6 weeks. ஏன் 6 months and 6 weekனா பார்லிமெண்ட் வந்து மேக்ஸிமம் 6 months மட்டும்தான் செஷன் வராமல் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் 6 monthக்குள்ள பார்லிமெண்ட் வந்து செஷனுக்கு வந்துருவாங்க, வந்து 6 week இருக்கு. அதனாலதான் ஆர்டினன்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் டைம் பீரியட் வந்து 6 months 6 weekன்னு சொல்றோம். ஓகேங்களா?
அதே மாதிரி ஆர்டினன்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கும் மணி பில்லுக்கும் கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருக்கு, கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணணும், அதுக்காக நான் ஆர்டினன்ஸ் கொண்டு வரேன் அப்படின்னு பிரசிடென்ட் சொன்னா அது வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? 30th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1975 வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, ஜுடிஷியரி வந்து பிரசிடென்ட் வந்து ஆர்டினன்ஸ் கொண்டு வரதுக்காக இருக்கிற சிச்சுவேஷனை வந்து கொஸ்டின் பண்ணக்கூடாது. அதாவது பிரசிடென்ட் வந்து இப்போ தேவைப்படுது எமர்ஜென்சின்னு சொன்னா அதை வந்து கொஸ்டின் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 38 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல. ஆனால் 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல அதை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அதாவது பிரசிடென்ட் வந்து இப்போ எமர்ஜென்சின்னு ஆர்டினன்ஸ் கொடுக்க போறேன்னு சொன்னா ஏன் இதை எமர்ஜென்சின்னு சொல்றீங்க இப்போ, அதாவது அடுத்த செஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதா அப்படின்னு கோர்ட்னால கொஸ்டின் கேட்க முடியும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கொரோனா டைம்ல போட்ட ஆர்டினன்ஸ் அப்போ வந்து பார்லிமெண்ட் வந்து செஷனுக்கு வர முடியல, ஆனா ஆர்டினன்ஸ் மூலியமா நம்மளுக்கு அந்த லா எல்லாம் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? லாக்டவுன் போடுறது, மாஸ்க் போடுறது இதெல்லாம். ஸோ அது வந்து ஒரு ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவருக்கான ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து வீட்டோ பவர். வீட்டோ பவர் அப்படிங்கிறது ஒரு பில் வருது அப்படின்னா அதுக்கு பிரசிடென்ட் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்றாங்க அதுக்கான பவர் தான் வீட்டோ பவர். இது வந்து லாட்டின்ல வந்து ஃபார்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து லாட்டின்ல இருந்து எடுத்திருக்காங்க வீட்டோ அப்படிங்கிற வேர்டு. ஓகேங்களா? ஸோ இந்த 4 டைப் ஆஃப் வீட்டோ இருக்கு. அப்சல்யூட் வீட்டோ, குவாலிஃபைடு வீட்டோ, சஸ்பென்ஷன் வீட்டோ, பாக்கெட் வீட்டோன்னு. அப்சல்யூட் வீட்டோ அப்படின்னா வித்ஹோல்டு பண்றது. ஓகேங்களா? அதாவது அப்சல்யூட் வீட்டோ அப்படின்னா அந்த பில் வந்து எண்ட் ஆயிரும், அதோட எண்டு. அதுதான் அப்சல்யூட் வீட்டோ, இல்லைன்னா வித்ஹோல்டு பண்றதுன்னு சொல்லுவோம். இது வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு செல்லாது. ஓகேங்களா? கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு பிரசிடென்ட் சைன் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதனால அங்க வந்து பாக்கெட் வீட்டோ கிடையாது. பாக்கெட் வீட்டோனா வித்ஹோல்டு பண்றது பில்ல. வித்ஹோல்டு பண்றது அப்படின்னா அந்த பில் எண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? குவாலிஃபைடு வீட்டோ அப்படின்னா இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு இது கிடையாது, ஆனா யூஎஸ்ஏ பிரசிடென்ட்டுக்கு இது இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இப்போ பிரசிடென்ட் கிட்ட ஒரு பில் வருது, அந்த பில்லை செக் பண்ணி பார்த்துட்டு பிரசிடென்ட் வந்து திருப்பி அனுப்புறாங்க பார்லிமெண்ட்டுக்கு இதை ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு. திருப்பி வரும்போது ஸ்பெஷல் மெஜாரிட்டியில வந்து இது வருது அப்படின்னா பில்லுக்கு வந்து அசென்ட் கொடுத்துதான் ஆகணும் பிரசிடென்ட். இதுதான் குவாலிஃபைடு வீட்டோ. சஸ்பென்ஷன் வீட்டோ தான் இந்தியாவில் இருக்கு. சஸ்பென்ஷன் வீட்டோ என்னன்னா, இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கு பதிலாக சிம்பிள் மெஜாரிட்டியில திருப்பி வந்தாலும் கூட பிரசிடென்ட் வந்து அசென்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதா சஸ்பென்சிவ் வீட்டோ. ஓகேங்களா? குவாலிஃபைடு வீட்டோ வந்து இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு கிடையாது. அடுத்து பாக்கெட் வீட்டோ அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் எடுக்காம இருக்காது. அதாவது வித்ஹோல்டும் பண்ணல, சைனும் பண்ணல, திருப்பியும் அனுப்பல, நான் அதை ஜஸ்ட் சும்மாவே வச்சிருக்கேன் அப்படிங்கிறதா பாக்கெட் வீட்டோ. பாக்கெட் வீட்டோ வந்து யூஎஸ்ஏ விட இந்தியாவில் வந்து பெரிய பாக்கெட் வீட்டோ இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது பாக்கெட் ஆஃப் இந்தியன் பிரசிடென்ட் இஸ் பிகர் தேன் யூஎஸ்ஏ பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவில் வந்து பிரசிடென்ட் எவ்வளோ டேஸ்க்குள்ள ஒரு பில்லுக்கு ரிப்ளை பண்ணணும்னு டைம் ஃப்ரேமே கொடுக்கல. ஆனால் யூஎஸ்ஏல வந்து டைம் ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க, 10 நாளுக்குள்ள அந்த பில்லுக்கு பிரசிடென்ட் வந்து ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு. அதனால அவங்க பாக்கெட் வீட்டோ எவ்வளோ நாள் தான், 10 நாள் தான். ஆனால் இந்தியன் பிரசிடென்ட் வந்து வருஷக்கணக்காக போட்டு வைப்பாங்க. ஸோ அதுதான் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? ஏன்னா கான்ஸ்டியூஷன்ல வந்து எவ்வளவு நாள்ல பிரசிடென்ட் வந்து ரிப்ளை பண்ணணும்னு சொல்லவே இல்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எமர்ஜென்சி பவர். பிரசிடென்ட் வந்து எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ண முடியும். நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி அண்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இது வந்து எமர்ஜென்சி அப்படிங்கிற தனி டாபிக்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதோட பிரசிடென்ட்டோட பவர்ஸ் எல்லாமே எண்ட் ஆச்சு. பிரசிடென்ட்டோட டாபிக்குமே இதோட எண்ட் ஆகுது. ஓகேங்களா? உங்களுக்கு இது வரைக்கும் நான் சொல்லலைன்னு பார்த்தா இன்டைரக்ட் எலெக்ஷன். பிரசிடென்ட்டுக்கு ஏன் இன்டைரக்ட் எலெக்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா அவங்க வந்து நாமினல் ஹெட் தான், ரியல் ஹெட் கிடையாது. அதே மாதிரி இவங்க வந்து இது வந்து டைரக்ட் இது பீப்புள் கிட்ட இருந்தே எலெக்ட் பண்ற ஒரு பர்சனுக்காக இந்தியாவுக்கு அத்தனை பேர் ஓட் போட்டாங்கன்னா எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஆனா அதுக்கு வேர்த்தான்னு கேட்டா கிடையாது. பிகாஸ் இவங்க வந்து ரியல் எக்ஸிக்யூட்டிவே கிடையாது, நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அதுக்காக இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் ரீசனா சொல்லியிருப்பாங்க இன்டைரக்ட் எலெக்ஷன் வைக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த டாபிக் ஏதாச்சும் பிரசிடென்ட்ல நான் ஏதாச்சும் டாபிக் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை அப்டேட் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். டவுட் ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இமீடியட்டாக ஆன்சர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆல்டர்னேட் டேஸில் வீடியோ வந்துடும். ஓகேங்களா?